ஹண்டிங் படங்கள் பலது பார்த்துருப்போம். வேட்டையாட காட்டுக்குள்ளே போய் மாட்டி சின்னாபின்னமாவானுங்க. அப்படி ஒரு ஜேர்னலில் வந்திருக்கிற படம் தான் இந்த ஹவுஸ் ஃப்ரம் த வுல்ஃப், டேரக்டட் பை ஆடம் மெக்டானல்ட். படத்தோட கதை என்னன்னா, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டில் சோஃபி நோலன்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க கூட ஒரு கெஸ்ட்டாக கெயிலுங்கிற சோஃபியோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்து சேர்றாரு. இவர் எதுக்கு வராருன்னா, நம்ம நோலனுக்கு வந்துட்டு ஹண்டிங் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வராரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனே கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம நோலனும் கெயிலும் வந்துட்டு ஹண்டிங்க்கு போகிறாங்க. இங்கே ஹண்டிங்க்கு போகும்போது நம்ம நோலனுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு மானை வந்துட்டு சுட சொல்றாரு. நம்ம நோலனால வந்துட்டு முடியல. நம்ம கெயில் வந்துட்டு அம்பை வச்சு வந்துட்டு அந்த மானை வந்துட்டு ஹண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த மான் வந்துட்டு உயிர் போற நிலைமையில இருக்குது. அந்த சமயத்துல இன்னொரு மானை வந்துட்டு ஹண்ட் பண்றாரு. அது வந்துட்டு தப்பிச்சு ஓடிடுது. அதனால வந்துட்டு இவங்க 2 பேரும் அதை தேடி போறாங்க. அதை தேடி போகும்போது நம்ம நோலன் வந்துட்டு அங்க வந்துட்டு அந்த மானை வந்துட்டு இப்படி விட்டுட்டு வர்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நோலன் சொல்ல அங்க கொஞ்சம் டென்ஷன் கிரியேட் ஆகுது. திரும்பவும் அந்த அடிபட்ட மானுக்கிட்டே வராங்க. அங்கே பார்த்தா அந்த மானை வந்துட்டு ஒரு ஓனாய் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. இவங்க வந்துட்டு ஸ்டன்னாகி அப்படியே நிற்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த ஓனாய் வந்துட்டு இவங்களை பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் இந்த ஓனாய் வந்துட்டு நம்ம நோலனை வந்துட்டு தாக்க ஆரம்பிக்குது. நம்ம நோலனை வந்துட்டு கடிச்சு நாசம் பண்ணிடுது. நம்ம கையில் வந்துட்டு அதை பார்த்துட்டு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் சுயநலத்தோடையும் வந்துட்டு அவரை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துடுறாரு. வந்து சோஃபி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஓனாய் வந்துட்டு தாக்கிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் சொல்கிறாரு. சோஃபி வந்துட்டு இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகி மறுபடி காட்டுக்குள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறம் நோலனை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்களா, இந்த ட்ரையாங்கலில் இவங்களுக்குள்ள என்ன நடந்தது, இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த படத்தோடைய மீதி கதை. படம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு சீட்டட் த்ரில்லராகவே பயங்கரமாக போச்சு. அந்த வீட்டில் பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டாக இருந்துச்சு. அவளா வந்துட்டு அப்படியே சூடருது, என்னடா இது ஏதோ நடக்க போகுது போல அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அதை வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சீன்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் எடுத்து வந்துட்டு சூப்பராக என்ன வேணுமோ அதை வந்துட்டு டக்குன்னு பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன படம் டக்குன்னு முடிச்சுட்டானுங்க. நல்லா வந்துட்டு எங்கேஜிங்கே போகுது. காட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரையாங்கிளை வந்துட்டு வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது வந்துட்டு எவன் வில்லன் என்னங்கிறதே வந்துட்டு உங்களுக்கு போக போக தான் வந்துட்டு தெரியவே ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு படத்தில். இந்த வழக்கம் போல வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு இவங்களுக்குள்ள சண்டை வர்றது இந்த மாதிரிலாம் இந்த படத்துல இல்லை. அந்த கிளிஷேவை எல்லாம் வந்துட்டு இந்த டைரக்டர் வந்துட்டு தவிர்த்திருக்காரு. அது வேற மாதிரி வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அந்த உல்ஃப் வந்துட்டு இவங்களை எல்லாம் வந்துட்டு தாக்குறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபாரஸ்டோட டெப்த்தை வந்துட்டு நல்லா சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அவ்வளோ டீப்பா இருந்துச்சு. அது சில இடத்துல எல்லாம் வந்துட்டு கீழே விழுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீலாக்குள்ள விழுகிறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நாளாவே வந்துட்டு வச்சிருந்த இந்த படத்தை ஏன் வந்துட்டு பார்க்காம விட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பைக் ரைடிங்லாம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு சில நல்ல சீன்கள் எல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரோ டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரியான மூமெண்ட் தான் அதெல்லாம். அந்த இடத்துல வந்துட்டு அம்பு விடுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அதை கொண்டிருக்கலாம். அதை ஏன் கொல்லாம விட்டாங்க, அது ஏன் மிஸ் ஆச்சுங்கிற ஒரு இது இருந்துச்சு. டைரக்டர் ஒரு வேலை வந்துட்டு அது கிளிஷேவா இருக்கும்னு நினைச்சு வந்துட்டு அதை வந்துட்டு வைக்க வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த மூமெண்ட்லாம் அதை வச்சிருக்கணும். அதுதான் கரெக்டான விஷயமே. ஏன்னா அது வந்துட்டு ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது அதை எதிர்பார்க்குறோம். அது மிஸ் ஆகும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் தருது. பட் இருந்தாலும் அது வேற ஒரு இதுல வந்துட்டு இது பண்ணியிருந்தாலுமே அந்த மூமெண்ட்ல வந்துட்டு அது இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே வந்துட்டு அப்படியே கிரிப்பா சூப்பராகவே போச்சு. ஒரு சின்ன படம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. எடுத்தோன்னே கதைக்குள்ள போய் வந்துட்டு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டாங்க. தேவையில்லாம எங்கேயுமே டைல்யூட் ஆகாம வந்துட்டு கரெக்டா பக்காவா போச்சு. ஒரு சூப்பரான சீட்டேஜ்டு ஹண்டிங் த்ரில்லர் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம வேற ஒரு படத்துல சந்திப்போம். பாய்.